ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹேவிக் டெக். நான் உங்கள் ஹேர். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு விண்டேஜ் ஸ்டைல் எடிட் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான ஆப் வந்து ஜெமினி. உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஆப்பை வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரோமில் யூஸ் பண்ணிக்கோங்க. பெட்டர் நீங்கள் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இங்கே உங்களுக்கு நிறைய ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா ப்ராம்ப்ட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீழே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவது கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜ் ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு அங்கே உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அங்கே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக வந்து எடிட் பண்ணி கொடுத்துச்சு. இங்கே உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் கேலரியில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி உங்களுக்கு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்தது இன்னொரு வந்து ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணிப்போம். இது நீங்கள் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேலே வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் டாபிக் வந்து. அதுக்கு கீழே பாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ப்ராம்ப்ட்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது உங்களுக்கு வந்து அதே மாதிரி ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜை ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு இந்தியன் ஸ்டைல் அப்படின்னு வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஸோ அதோட உள்ள ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எடிட் கிடைக்கும். பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். பார்க்க செம்மையாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா ஜஸ்ட் 2 முன்னாடி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜில் வரும். அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். எது உங்களுக்கு தேவையோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு இமேஜும் கிளிக் பண்ணிட்டு நான் இன்னொன்று வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வந்து பிளாக் கோட் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பேன். அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 2 இமேஜ் ஒரே இமேஜ் தான் கொடுக்குறேன். பட் உங்களுக்கு டிஃப்ரெண்டான இமேஜ் வந்து கிடைக்கும். நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இமேஜும் அது அடுத்து நான் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்போ வேறு ஒரு இமேஜும் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரே இமேஜை ஜஸ்ட் நீங்கள் 2-3 வாட்டி மறுபடியும் ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வரும். பார்க்க எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. அதனால் ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கிடச்சிரும். ஸோ அடுத்தது இன்னொரு ப்ராம்ப்ட் இருக்குது. அதை நான் வந்து இப்போ வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி இமேஜ் கொடுத்துட்டு ப்ராம்ப்ட்டை ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கீழே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை நான் உங்களுக்கு வந்து ப்ரௌன் கோட் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த ஒரு ப்ராம்ப்ட் பற்றி பார்த்துருவோம். உங்களுக்கு நிறைய ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இதெல்லாம் நல்லா இருக்கோ அதை நான் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் நிறைய ப்ராம்ப்ட் இருக்குது. ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த ப்ராம்ப்ட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே அதே மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு கோ கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது உங்களுக்கு வந்து பிளாக் ஷேட் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.